ஹலோ சிஸ்டர், இது நம்ம பர்னிங் கொஸ்டின் சகோதரிக்கு தான். இந்த சகோதரி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்காங்க என்னோட நேம் மென்ஷன் பண்ணி. ஆனால் அந்த பதிவை நான் நேற்றுக்கு தான் பார்த்தேன். அது கூட என்னோட மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது எதேச்சும் அது என் கண்ணில் பட்டுச்சு. பொதுவாகவே இந்த பர்னிங் கொஸ்டின் சகோதரியோட எந்த பதிவையும் நான் கேட்டது கிடையாது. எக்ஸப்ட் அந்த பேட்டட் விமன் சிண்ட்ரம் பற்றி இவங்க பேசின ஒரே ஒரு பதிவை தான் நான் ஃபுல்லாக கேட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஏதோ மற்ற ஒரு சேனலில் சுமியை விட்டு ஏன் விலகினேன் அப்படின்றதுக்கு இவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது கூட இந்த தலைப்பு மட்டும்தான் நான் பார்த்தேனே தவிர்த்து அவங்க உள்ளே என்ன பேசியிருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ இந்த வீடியோ கூட இவங்க 3 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ கூட நான் எதுக்கு பார்த்தேன்னா, அதில் என்னோட நேம் இருந்ததுனால சரி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக அந்த வீடியோவை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பெருசாக ஒன்றும் ரிப்ளை கொடுக்கணும்னு தோணலை. ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறவங்ககிட்டையும் இல்லை ஒருத்தவங்களை கண்மூடித்தனமாக நம்புறவங்ககிட்டையும் நம்ம என்னதான் நம்மளோட கருத்துக்களை சொன்னாலும் அது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் நான் கடந்து போயிட்டேன் நான். ஆனால் ஒரு சில விஷயங்கள் அவங்க என்னை பற்றி பேசினது என்னால் ஏற்றுக்க முடியல. அதுக்கு மட்டும் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அதாவது நான் என்னோட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, என்னோட பழைய வீடியோவில் இந்த ஒத்தரோசாவை விட்டு விலகின எல்லாருமே இவங்களும் விலகிட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு, ஏன்னா அந்த தலைப்பை பார்த்துட்டு இவங்க விலகிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அதே மாதிரி மக்கள் குரல் சகோதரியும் அந்த ஒத்தரோசாவுக்கு எதிராக அப்போது குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒத்தரோசாவை புரிஞ்சுக்கிட்டு விலகினவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சில ஆக்கப்பூர்வமான வேலைகளை பண்ணுங்க. சும்மா ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த மறுபடியும் நீங்கள் பேசுகிறதுனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதோட நோக்கம் நீங்கள் வீடியோ போடாதீங்க அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா 4 வீடியோ இல்லை 40 வீடியோ கூட நீங்கள் ஒரு நாளைக்கு போடலாம். அது உங்களோட திறமை, உங்களோட உரிமை. அதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு நான் எப்பவும் சொன்னதே கிடையாது. அதே மாதிரி நடவடிக்கைகள் அப்படின்னு நான் சொன்னது எல்லாருமே எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, சட்ட நடவடிக்கைகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க இந்த 3 பேரையும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி அவங்க அர்த்தம் பண்ணிக்கிட்டு எனக்கு ரிப்ளை கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு எல்லாருமே ரிப்ளை கொடுத்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே இவதை பற்றி உங்ககிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி நானும் அந்த டாபிக் அதோடு விட்டுட்டேன். ஆனால் இப்போது மறுபடியும் இந்த பர்னிங் கொஸ்டின் சகோதரி என் நேம் போட்டு அதை மென்ஷன் பண்ணதுனால சரி அவங்களுக்கு என்னோடய கருத்துக்களை நான் சொல்லிடணும். அதாவது அவங்களுக்கு மட்டும், மேடம் நான் உங்ககிட்டயும் எதுக்காக நடவடிக்கைகள் எடுங்க அப்படின்னு சொன்னேன்னா, நீங்கள் உங்களோட வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தீங்க. அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் பெண்களுக்கு எதிராக யார் தப்பாக பேசினாலும் அவங்க மேலே நான் நடவடிக்கை எடுத்திருக்கேன். அதாவது இந்த ஒத்தரோசாவுக்கு எதிராக ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க மேலே நான் நடவடிக்கைகள் எடுத்து இன்டைரக்டாக எடுத்து அதோட ஆதாரத்தை எல்லாம் நான் நிம்மிக்கிட்ட கொடுத்துருக்கேன். அதனால தான் இப்போ அவங்கெல்லாம் ஒத்தரோசாவை பற்றி எதுவும் பேசுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணி அதே மாதிரி இந்த ஒத்தரோசாவும் கட்டப்பையும் ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அதுவும் ஆபாசமான வார்த்தைகளால் பேசுகிறாங்க. இவங்களும் பெண்கள் தான், ஒருத்தர் மானபங்கப்படுத்திக்கிறாங்க. ஸோ இவங்க மேலேயும் சில நடவடிக்கைகள் எடுக்கலாம் அல்லது இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க உங்களோட ஃப்ரெண்டு, ஒத்தரோசா உங்களோட ஃப்ரெண்டுங்கிறதுனால நீங்கள் அட்வைஸ் கூட பண்ணலாம். குடும்ப விஷயத்தை இப்படி பொது வெளிக்கு எடுத்துகிட்டு வராதிங்கன்னு சொல்லி நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம். இப்படி தான் நான் கேட்டிருந்தேன். ஆனால் அவங்க திரும்ப மறுபடியும் நாங்கள் எல்லாம் ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறோம், இந்த ஒத்தரோசாவை பற்றி நாங்கள் நெகட்டிவாக பேசுகிறோம், ஒத்தரோசா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லி மறுபடியும் அந்த ஒத்தரோசாவுக்கு இவங்களால எவ்வளோலாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் மறுபடியும் பேசிகிட்டு இருக்காங்க. அது உங்களோட கருத்து. ஆனால் இவங்க சில விஷயங்களை என் மேலே ரொம்ப குறைப்பட்டு சொன்ன 2 விஷயம் என்னென்னா, நான் ஒத்தரோசான்னு பேர் வச்சது. நிறைய விஷயம் பேர் வச்சுருக்காங்க, எல்லாருமே ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. நீங்களே நிறைய பேருக்கு தெரியும். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வச்ச பேர் இவங்க வீட்டை விட்டு ஓடி போனதுனால அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருந்தாங்க இந்த ஒத்தரோசாக்கு. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் பேரை வைக்காமல் இல்லை வேற ஒரு நிறைய பேர் வச்சுருக்காங்க. நான் அதை பற்றிலாம் பேர் வைக்காமல் நான் ஒத்தரோசான்னு வச்சது இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அது அவ்வளோ ஒரு கேவலமான பேரா அப்படின்னும் எனக்கு தெரியல. ஏன் ஒத்தரோசான்னு பேர் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, நாங்கள் ஒருத்தவங்களை பற்றி நெகட்டிவான விஷயங்களை வெளியே சொல்கிறோம், நீங்கள் அவங்கள பற்றி நல்ல விஷயங்களை பேசுகிறீங்க, பாசிட்டிவான விஷயங்களை பேசுகிறீங்க. நீங்கள் ஏன் அவங்க பேரை டைரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறீங்க, நிம்மின்னு ஏன் சொல்கிறீங்க? அப்போ உங்களுக்குமே அவங்க பேரை டைரெக்டாக சொல்கிறதுல ஒரு தயக்கம் இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் மற்றவங்களை பார்த்து ஏன் இந்த பேர் வைக்கிறீங்கன்னு கேட்டது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. இந்த ஒத்தரோசால நீங்கள் அப்படி என்ன தான் குறைய கண்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல.
ஓகே. 2வது என்னன்னா, இவங்க மறுபடியும் சொல்ற அதே விஷயம் தான். அவங்களோட குடும்ப விஷயம். அவங்க குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இத பத்திலாம் நீங்க ஏன் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன கன்டென்ட் இல்லையா? அப்படின்னு சொல்லி எங்கள கேட்குறாங்க. இந்த யூடியூப்ல கன்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்ல மேடம். இந்த டிக்டாக்லேருந்து வந்த குரூப்ஸ் எல்லாமே கன்டென்ட் எடுத்து தான் வந்து எல்லா வீடியோஸும் போட்டுட்ருக்காங்க. ஆனால் சில விஷயங்களை வந்து கன்டென்ட்டுங்கிறத மக்களுக்கு எல்லாமே புரியும். அதை ஈஸியாக கடந்து போயிடுறாங்க. மக்களுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த புரோக்கர் ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் கண்டென்ட் கிடையாது, எங்கள் ஃபேமிலியில் நடக்கிற விஷயத்த நாங்கள் வெளியே சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வெளியே சொல்கிற சில விஷயங்கள் எங்களுக்கு ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை. அதாவது நார்மலான ஒரு ஃபேமிலியில் இதெல்லாம் நடக்காது, இது ஏதோ புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் எல்லாம் விரும்பி பார்த்துட்ருக்காங்க. அந்த சொல்கிற விஷயம் வந்து இது வந்து இவங்களா போடுற ஒரு கண்டென்ட், ஃபால்ஸ் கண்டென்ட், இப்படி பண்ணி மக்களை மன உளைச்சல் ஆக்காதீங்க அப்படிங்கிறது தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் இதை வந்து கண்டென்ட்னு தெரிஞ்சுக்காமல் அவங்க குடும்ப விஷயம் அதையா நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது குடும்ப விஷயத்தை நாங்கள் யாருமே அவங்க வீட்டுக்குள்ளே போய் எட்டி பார்த்து தெரிஞ்சிக்கல. அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சிக்கல. இது எல்லாமே வந்து அவங்க வாயால் அவங்க சொல்கிற விஷயங்கள் தான். அப்புறம் எப்படி அதை நீங்கள் குடும்ப விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்க? அவங்களோட குடும்ப விஷயத்த அவங்க ஃபோனில் பேசிக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் பேசிக்கலாம். ஏன் வந்து வலைத்தளத்தில் உட்காந்து பேசுகிறாங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கடந்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து எல்லாருமே சொல்கிற அதே இதுதான். ஈவன் இந்த புரோக்கர் ஃபேமிலி இதை தான் சொல்லுது. பிடிக்கலன்னா கடந்து போயிடுங்க, எதுக்கு பார்க்குறீங்க, மன உளைச்சல்னா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு நடு ரோட்டில் யாராவது ஒருத்தர் அசிங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் கண்ணை மூடிட்டு அப்படியே போயிடுங்க, யாரும் வந்து எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அப்படியும் சில மக்கள் இருக்கிறாங்க. ஒரு சிலர் கண்டும் காணாத மாதிரி போயிடுவாங்க. ஒருத்தர் வந்து எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லுவாங்க, இதை கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க நேராக போய் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க. இல்லை ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு அதிகாரிகளுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ தெரியப்படுத்தி இதை நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஒரு விதத்தில் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து இதை நாங்கள் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. முதல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நெகட்டிவிட்டி வச்சு மேலே வந்தது இந்த புரோக்கர் ஃபேமிலி தான். அதை ஃபாலோ பண்ணி இப்போ நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் நெகட்டிவிட்டி பற்றி நீங்கள் வந்து நாங்கள் தான் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து அதுவும் ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை. நீங்கள் எப்படி ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கோ, அதே மாதிரி எங்களுக்கும் ஒருத்தர்கிட்ட இருக்கிற குறைகளையோ தவறுகளையோ சுட்டி காட்டுறதுக்கு எங்களுக்கும் உரிமை இருக்குது. ஆனால் அதை வந்து நெகட்டிவிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது வந்து அதுக்கும் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து எங்களை வந்து கண்டென்ட்டுக்காக பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து எல்லாருமே பேசுகிறோம். ஆனால் யாரும் கண்டென்ட்டுக்காக பேசுறது கிடையாது. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்கவுங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சதையோ இல்லை கரெக்டுன்னு தெரிஞ்சதையோ பேசி குரல் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். இதை வந்து நான் சொல்கிறது தான் கரெக்டு, இதை மாதிரி மட்டும் தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு நீங்கள் என்னை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ரொம்ப தப்பு. அதனால் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்களும் வந்து ரிப்ளை கொடுக்காதீங்க. நீங்கள் எப்படி எங்களை கடந்து போக சொல்கிறீங்களோ அதே மாதிரி நாங்கள் பண்ணுற சில விஷயங்களையும் கூட நீங்கள் கடந்து போயிடலாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா. ஆனாலும் நீங்கள் குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி மென்டாலிட்டி எல்லாருக்குமே இருக்குது. இதை வந்து கண்டென்ட்னோ இல்லை காசுக்காக பண்ணுறாங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இதில் வந்து ஒன்றுமே எங்களுக்கு ஆக போகிறது கிடையாது. என்னோடய ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நான் மொபைல் எடுத்து வீடியோ போடுறத பார்த்தாலுமே வந்து ரொம்ப கோபமாக திட்டுவார். அவருக்கு தெரியாமல் தான் நான் வீடியோஸ்லாம் போடுறேன். அவருக்கு தெரிஞ்சாலுமே கூட அவர் என்ன சொல்கிறதுனா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம் எதுக்கு அப்படின்னு சொல்ல. ஏன்னா அது அவரோட மென்டாலிட்டி. இது வந்து நாங்கள் சமூக அக்கறை இல்லை சமூகத்தை திருத்த வந்தோம் அப்படின்லாம் சொல்ல வரல. ஏதோ எங்களால் முடிஞ்சது சில விஷயங்களை நாங்கள் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ ஒரு தரப்பு நீங்கள் பண்ணுறதை வந்து நியாயம்னு சொல்கிறது, அடுத்தவங்க பண்ணுறதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. அதுக்காக தான் இந்த பதிவு.